Hi friends, welcome to Fashion Edis Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரெண்டு சிம்பிளான டிசைனர் வர்க் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான ஒரு வர்க் தான் பண்ணிருக்கேன் இன்னைக்கு. and சாரிக்கு ரொம்ப ஆப்டா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். காஸ்ட்டுமே ரொம்ப கம்மி தான். 350க்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் ரெண்டு ப்ளவுஸ்மே. எப்பவும் போல் நார்மலாக ரவுண்ட் நெக் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம். ப்ளவுஸ் அடியில் முன்பக்கம் வச்சுருக்கேன், மேலே லைனிங் பீஸ் வச்சுருக்கேன். ஃபுல்லாக நம்ம ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் உள்ளே இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நெக்லைன் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடம் வரைக்குமே நல்லா டீப்பாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா லைனிங்கை உள்ளே எடுத்து விட்டுருங்க. உள்ளே எடுத்து விட்டுட்டு ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஓவரால் நார்மலாக நம்ம லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மெத்தடில் தான் ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணி வைக்க போகிறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒன் சைடில் தான் இதுக்கு நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். ஆம்ஹோல் சைடு ரெண்டையுமே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே கட் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டில் ஒரு 1.25 இன்ச் எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணியிருப்போம். அந்த மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அதை மேலே எடுத்து வச்சு ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னர்லேயே வச்சு நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆல்ரெடி கிளாத் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல ஒரு பிங்க் கலர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். நம்ம ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்து தான் எடுத்திருக்கேன். கிளாத் எடுத்துகிட்டு நல்ல ஒரு 3 இன்ச்சில் நல்ல சதுரமான பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண பீஸை நம்ம எப்பவும் போல் முக்கோண ஷேப்பில் மடித்து ஓவரால் நம்ம எல்லா பீஸையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுற மாதிரியான மெத்தடு தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ரொம்ப சீசன் டைமில் கொஞ்சம் அர்ஜென்ட் ஆர்டர்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக டிசைன் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சேம் டைம் டைமுமே நல்லா மேனேஜ் பண்ணலாம். நம்ம எல்லா பீஸுமே நான் இதே மாதிரி முக்கோணமாக நான் மடித்து தையல் போட்டு எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் எல்லா பீஸுமே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாரீ எல்லோ கலரில் கொடுத்துருந்தாங்க, நம்மளுக்கு ப்ளவுஸ் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான கலர்ஸ் தான் இது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இதில் ஹெவியான டிசைன் வைக்கணுன்னாலும் வைக்கலாம். பட் ஆனால் பட்ஜெட் நம்மளுக்கு 350 தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே ரெடி பண்ணணும். அதனால் நான் சிம்பிளாகவே வச்சு இன்றைக்கி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டிச்சிங் போக எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாரீ கிளாத்து தான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நான் ஒரு 5 இன்ச்சஸ் கிட்ட நான் எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருப்பேன். கட் பண்ண பீஸை நான் அப்படியே ஒரு 3 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு நல்ல லென்த்தான பீஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்மளுக்கு சென்டரில் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தையல் போடும்போது நம்மளுக்கு அந்த பிங்க் கலரில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ட்ரையாங்கிள் ஷேப்பில், அந்த பீஸ் எடுத்து நம்ம சென்டரில் வச்சுக்கலாம். சென்டரில் வச்சு தையல் போட்டுகிட்டே அது ஃபினிஷ் ஆகிற இடத்துல லைட்டாக அந்த அடியில் இருக்க கிளாத்தை மடித்து விட்டுருங்க. ஓவரால் மடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முக்கோண பீஸில் இருக்க பிசுரும் தெரியாது. சேம் டைம் டபுள் கலரில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் உங்களுக்கு. சென்டர் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராகவே நீங்கள் அந்த முக்கோண பீஸ் வர மாதிரி தையல் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் டைம் ஒரே மாதிரியே கிடைக்கும் நம்மளுக்கு. ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பீஸை நல்லா லென்த்தாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் வரைக்குமே இதே மாதிரியே வச்சு நான் தையல் போட்டுகிட்டே வரேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு சைட்லேயுமே நம்ம அந்த முக்கோண பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/2 இன்ச் கேப்பில் 2 ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடுமே நம்ம தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவரால் நீங்கள் கேன்வாஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எதுவுமே வராது. நம்ம கேன்வாஸ் மேலேயே வச்சு தையல் போடுற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி கேன்வாஸ் எதுவுமே கட் பண்ணல, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓவரால் வந்து அது ஒரு 2.25 இன்ச் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்தளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து அந்த ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்குமே வந்து நம்ம அந்த பீஸை வச்சு ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒன் சைட் டிசைன் தான். ஒன் சைட் மட்டும்தான் நம்ம இந்த டிசைன் கொடுத்துருக்கோம். இந்த சைடு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம லேஸ் ஒர்க் மட்டும் கொடுத்து நம்ம இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக 2 சைடுமே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம லேஸ் தான் எடுத்திருக்கேன். லேஸ் வந்து நல்ல ஒரு எல்லோ கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. சாரீ கலர்லேயே தான் எடுத்திருக்கேன். லேஸ் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாகவே நெக்லைனில் வச்சு நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம். ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். ஒன் சைடு வந்து நம்ம அந்த டிசைன் வச்சுருக்கிற வரைக்குமே வந்து நல்லா க்ளோஸ்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு மறுபடியும் ஒரு லேஸ் ஒர்க் கொடுக்குறேன். டபுள் லேயர் இருக்க மாதிரி நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து அந்த டிசைன் வரைக்குமே வந்து நான் ஃபுல்லாகவே தையல் போட்டு எடுத்திருக்கேன். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த சைடுமே வந்து நம்ம அந்த டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து பிசுறு எதுவுமே தெரியாமல் நம்ம கவர் பண்ணுறதுக்கு லேசர் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். லேஸ் வந்து நம்ம கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லேஸ் லைட்டாக மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு நீங்கள் தையல் போடும்போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். பிசுறு எதுவுமே வெளியே தெரியாது உங்களுக்கு. 2 சைடுமே வந்து நான் இதே மாதிரி எல்லோ கலர் லேஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். எல்லோ கலர் கொடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். சாரியுமே வந்து நல்ல ஒரு எல்லோ கலரில் இருந்தது. அண்ட் சாரீ வந்து கொஞ்சம் கிராண்டான சாரீ தான். என்னால் வியூ பண்ணி காமிக்க முடியல. பட் சாரீ ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்டரும் முந்தியும் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதே கலரில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது. சூப்பரான கலர் காம்பினேஷன். பட் ஆனால் சிம்பிளாக டிசைன் வேணும்னு கேட்டதுனால நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஓவரால் வந்து நம்ம டிசைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் சைடில் 2 சைடுமே வந்து நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம டாட் பிடிச்சாச்சு. டாட் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் பீட் ஒர்க் கொடுத்துட்டு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். சைடில் வந்து நம்ம அந்த டிசைன் கொடுத்துருந்தோம் இல்லையா, டிசைனில் வந்து அந்த முக்கோண பீஸில் மட்டும் நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து நம்மளுக்கு நெக்கில் வந்து ரோப் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நார்மலாக நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி ப்ளவுஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்கை வந்து ரவுண்ட் நெக் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழேயும் ஆம்ஹோல் சைடு எல்லாமே வந்து நான் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணதுக்கப்புறம் நான் வந்து லைனிங்கில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்மளுக்கு சாரீ அண்ட் ப்ளவுஸ் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி கலரில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ளூ கலரில் தான் கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு. ஸோ நம்ம செல்ஃப் டிசைனாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து கோல்டன் கலரில் கொஞ்சம் ஜரி ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் கோல்டன் கலரில் நான் லேஸ் வச்சு நான் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ப்ளவுஸ் பீஸ்லேயே வந்து பேலன்ஸ் இருக்கிற கிளாத்து தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2.5 இன்ச் கிட்ட கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண ஸ்கொயர் பீஸை வந்து எப்பவும் போல் முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கலாம். ஃபுல்லாக மடிச்சுட்டு 2 கார்னரையும் ஜாயின் பண்ண மாதிரி ஓவரால் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த டிசைன் வந்து நம்ம கீழே இருக்க அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த்தில் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த டிசைனை வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து நிறையா பீஸு கட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து ஸ்லீவ் டிசைனோ வேறு எந்த டிசைனுமே நான் வைக்கல. சிம்பிளாக லேஸ் ஒர்க் மட்டும் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 350 வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி பெருசாக தெரியும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட இன்வெஸ்ட் தான். ஏன்னா நம்மளுக்கு லைனிங் எல்லாமே வந்து நம்ம தான் போட்டிருக்கோம். லைனிங், லேஸ் ஒர்க் அண்ட் கிளாத் எல்லாமே வந்து நம்மளோட ஓன் தான். ஸோ அதனால் நான் வந்து 350 கலெக்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் சைடு வந்து நீங்கள் எவ்வளோ காஸ்ட் வந்து நீங்கள் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா லைனிங் பீஸில், அந்த இடத்துல வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து நம்ம லாஸ்ட் வரைக்குமே ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம கோல்டன் கலரில் லேஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வேறு எந்த கலர்ஸுமே நம்மளுக்கு கொடுக்கல, கான்ட்ராஸ்ட்டாகவும் கொடுக்கல. ஸோ அதனால் நான் ஜரி கலர்லேயே நான் எடுத்திருக்கேன். ஏதாவது ஒன்று கான்ட்ராஸ்ட்டாக நம்மளுக்கு கொடுத்தா தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ப்ளவுஸு.
ஸோ ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி லேஸ் ஒர்க் தான் கொடுக்க போகிறேன். லேஸ்க்கு வந்து கோல்டன் தான் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் லேஸ் வந்து நம்ம அந்த பிசுறு எதுவுமே தெரியாமல் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். அண்ட் 2 சைடுமே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. 2 சைடு ஸ்டிச்சிங் பண்ணிங்க அப்படின்னா லேஸ் வந்து தூக்கிட்டு இல்லாமல் நல்லா படிஞ்ச மாதிரி இருக்கும். பிசுறு எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது, உங்களுக்கு ஃபுல்லாக கவர்டாக இருக்கும். ஃபுல்லாக வந்து நம்ம கீழே இருக்க பீஸை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்லைனில் வந்து கீழே அந்த வளைவு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் மறுபடியும் ஒரு லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். 2 லேயராக இருக்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். ஏன்னா வந்து ப்ளவுஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் 2 சைடுமே வந்து 2 லேயர் வச்சு நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து 2 லேயர் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ப்ளைனாக இல்லாமல் கொஞ்சம் ஹெவியாக டிசைன் பண்ண மாதிரி ஒரு லுக் கொடுத்தது. ஸோ 2 சைடுமே வந்து நான் லேயர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். கவர் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஷோல்டர்ஸ்லேருந்து நம்ம அதே லேஸ் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஆர்ம் ஹோல் வரைக்குமே வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். வரைஞ்சதுக்கு மேலேயே வந்து நம்ம இப்போ லேசர் கொடுத்து எடுத்துக்கலாம். லாஸ்ட் வரைக்குமே வந்து நீங்கள் லேஸ் ஒர்க் கொடுத்துருங்க. ஏன்னா இதெல்லாமே வந்து ரொம்ப ப்ளைனான லேஸ் தான். அண்ட் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம லேஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பிசுறு எதுவுமே வெளியே தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் உள்ளே தள்ளி லாஸ்ட் வரைக்குமே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷோல்டர்ஸ்லேருந்து அதே மாதிரி 2 லேயர் கொடுத்துருக்கேன். நான் 2யுமே வந்து 2 ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 2 பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு. 2 சைடுமே வந்து இதே மாதிரியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவரால் வந்து 2 சைடுமே இதே மாதிரியே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 2 சைடும் டாட் பிடிச்சிக்க போகிறோம். டாட் பிடிச்சிட்டு இதில் நான் பீட் ஒர்க் மட்டும் பண்ண போகிறேன். வேறு எந்த ஒர்க்குமே இதில் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுமே வந்து ரொம்ப கொஞ்சம் ஏஜ் கூட தான். ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்மளுமே வந்து ரொம்ப சிம்பிளாக கிளாத் ஒர்க் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவே வச்சு நம்ம இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். லேஸ் மட்டும் நம்ம டபுள் லேயர் கொடுத்துருக்கோம். சின்னதாக கீழே மட்டும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். 2 சைடுமே டாட் பிடிச்சிட்டு நான் ப்ளவுஸில் வந்து கீழே அந்த டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் பீட் ஒர்க் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். ப்ளவுஸ் பாருங்கள், கீழே நம்ம அந்த டிசைன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து ஷோல்டர் 2 சைடும் வந்து ஈவனாக வச்சுட்டு நம்ம சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க் மட்டும் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்லீவ்லேயுமே வந்து நம்ம லேஸ் ஒர்க் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஹெவியாக டிசைன் எதுவும் வேணான்னு சொன்னதுனால நம்ம பேக்கில் சிம்பிளாகவே டிசைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி பார்த்தா இந்த 2 ப்ளவுஸுமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப ஈஸியாக தான் நான் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.